நம்ம குடலை கஷ்டப்படுத்தக்கூடிய உணவு எந்த மாதிரி உணவுகள் அப்படிங்கிறது பார்த்துக்கலாமா? மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃப்ரைட் ஐட்டம்ஸு, அதே மாதிரி வந்து ஆல்கஹால், இது ரெண்டுமே வந்து நம்ம எடுக்கும்போது குடலில் பார்த்தீங்க அப்படின்னா குட் பாக்டீரியாவோட க்ரோத்தை வந்து கம்மி பண்ணிட்டு பேட் பாக்டீரியாவோட க்ரோத்தை அதிகப்படுத்துது. இதனால கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இன்டைஜஷன், கேஸ்ட்ரைட்டிஸ் இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து ரொம்ப அதிகமாக வரும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லாக்டோஸ் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற உணவுகள் வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸு, இந்த மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். எதனாலனா இதில் வந்து கால்சியம், ப்ரோட்டீன் கண்டது அதிகமாக இருக்கிறவங்க குழந்தைங்களுக்கு எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு ஏஜுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இதை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. எதனாலனா இதனால் லாக்டோஸ் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறனால உங்களுக்கு கண்டிப்பாக இன்டைஜஷன், கேஸ்ட்ரைட்டிஸ் இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து அதிகமாக வரும். அதே மாதிரி ஐஸ்கிரீம் வந்து மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா ப்ராசஸ்டு ஃபுட்டு, இதில் வந்து உங்களுக்கு சோடியம் கண்டென்ட் அதிகமாக இருக்குங்கிறனால கண்டிப்பாக வந்து நீங்கள் ரெகுலராக எடுக்கும்போது உங்களுக்கு இன்டைஜஷன் இஷ்யூஸுங்கிறது இருக்கும். ரெட் மீட்டில் உங்களுக்கு சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் அதிகமாக இருக்கிறனால கண்டிப்பாக வந்து உங்களுக்கு குடலை வந்து பாதிக்கும். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து குளுட்டோன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற உணவு எடுக்கக்கூடாது. அதாவது எக்ஸாம்பிள் வந்து மைதா வந்து நீங்கள் அதிகமாக எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா குடலோட அந்த சுவரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிமானம் ஆகிறனால கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து டயரியா, லூஸ் மோஷன் இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து அதிகமாக இருக்கும்.